தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குறிஞ்சி நகர் டவர் பகுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குறிஞ்சி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த பகுதியை மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து அந்த கூடுதலாக வந்த தண்ணீர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய உடைப்பு போன்ற விவரங்களை எல்லாம் அதிகாரிகள் மேப் மூலமாக தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்குகின்றார்கள். இந்த பகுதியிலே எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன, தண்ணீர் வழக்கமாக எவ்வளவு செல்லும், ஆனால் வரலாறு காணாத வகையிலே எவ்வளவு தண்ணீர் கூடுதலாக வந்தது, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன என்ற விவரங்களை எல்லாம் முதலமைச்சருக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். உடன் MP கனிமொழி, அதே போல அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் இருக்கின்றார்கள். பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக விளக்கி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் அவர் முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து வந்து இறங்கிய உடனே பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். உடனடியாக அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்ட முதலமைச்சர் மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், தண்ணீர் வற்றிய பகுதிகள் இருந்தால் அந்த இடங்களில் மின்சாரம் இணைப்பு கொடுப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் குடிதண்ணீர் பிரச்சனை போன்றவையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும், தூத்துக்குடியை பொறுத்தவரையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தற்போது குறிஞ்சி நகர் பகுதியிலே ஆய்வு செய்து வருகின்றார். அந்த பகுதியிலே ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாகவும், அது என்னென்ன மாதிரியான இழப்புகள், நாம் முன்பே குறிப்பிட்டது போல வீடுகள் இடிந்து நாசமாகி இருக்கின்றது, பலரும் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளை தொலைத்திருக்கின்றார்கள், ஆடு மாடுகளை இழந்திருக்கின்றார்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் என்ன மாதிரியான இழப்பீடு கொடுப்பது, எவ்வளவு தொகை கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.